இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களே, கொடியேற்றி இந்த நிறைவு விழாவை மிக சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பழனிசாமி முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற தேசிய செயலாளர் ராமகிருஷ்ண பாண்டே அவர்களே, தேசிய செயலாளர் தோழர் ஆணி ராஜா அவர்களே, கட்சியினுடைய வரலாற்று நிகழ்வுகளை புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து இங்கே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மத்திய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய ரா முத்தரசன் அவர்களே, மாநிலத்தினுடைய துணை செயலாளர் எங்கள் பகுதியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய பெரியசாமி அவர்களே, துவக்கநூரை மிக சிறப்பாக ஆற்றி அமைந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் மரியாதைக்குரிய சுப்பராயன் அவர்களே, இங்கே தொடர்ந்து அரசியல் பயணத்திலே 2 நடைபயணங்களிலே நாங்கள் அவரோடு கலந்து கொண்டிருந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட தமிழக மக்களுக்காக, தமிழருக்காக உயிரையும் துச்சமாக மதித்து இலங்கை சென்று இங்கே தொடர்ந்து இந்த வயதிலே கூட மக்களுக்காக நடைபயணத்தை மேற்கொண்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வைகோ அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் MS ஜாவருல்லா அவர்களே, ஆதிதமிழர் பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அதியமான் அவர்களே, மாநில செயலாளர் CPIM சண்முகம் அவர்களே, இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய பொறுப்பாளர்களே, நன்றி உரை ஆற்ற இங்கே வருகின்றிருக்கின்ற M ரவி அவர்களே, இறுதியாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இங்கே தொடர்ந்து இந்தியாவிலே அனைவருமே போற்றக்கூடிய, பாராட்டக்கூடிய, தொடர்ந்து பல ஆண்டுகளாக கூட்டணியிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய தலைமையிலே இவ்வளவு பெரிய கூட்டணியை தொடர்ந்து கலைஞருக்கு மிஞ்சிய ஒரு ஆற்றல் படைத்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இறுதியாக இங்கே வந்து மாநாட்டினுடைய விழா பேருரையாற்ற இருக்கின்றார்கள். ஆகவே இங்கே இருக்கின்ற கூட்டணியுடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் கொள்கை உணர்வோடு இருக்கின்ற காரணத்தால் தான் தொடர்ந்து எவ்வளவு பதவியினுடைய ஆசைகளை காமித்தாலும் எதிரணியிலே வெள்ளை கம்பளம் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் என்று சொன்னால் கூட உறுதியாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையாக சொல்ல இந்த நேரத்திலே கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இன்னைக்கு நூற்றாண்டு நிறைவை செய்து கொண்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறுகளை எங்களுடைய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கே நாங்கள் பல்வேறு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக அதிகாரிகளிடத்திலே பல்வேறு நிலைகளிலே போராட்டம் நடத்துகின்ற போது இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் எல்லாம் கூட்டம் வரவில்லை, நாம் எப்படி போய் 10 பேர் 50 பேர் போய் நின்று போராட்டம் செய்வது, அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை வைப்பது என்று சொன்னால் அதற்கு உதாரணத்தை சொல்வார்கள். செங்கொடி ஏண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி 10 பேர் இருந்தால் கூட அது சாதாரண கிராம நிர்வாக அதிகாரியா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும், கவர்னராக இருந்தாலும் 5 பேர் நின்றால் கூட எதிர்த்து போராடக்கூடிய தைரியம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செங்கொடி ஏந்திய அந்த தோழர்களுக்கு இருக்கின்றது. அதை பார்த்து நாம் அரசியலை செய்ய வேண்டும் எங்களுக்கு அந்த அறிவுரை கூறுகின்றார்கள். ஆகவே செங்கொடி ஏந்திய தோழர்கள்
மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் அவர்கள் சொன்னது போல இந்திய சுதந்திரத்துக்கு மட்டுமல்ல, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு எந்த இடத்திலே பங்கம் வந்தாலும் அதை எதிர்த்து செங்கொடியோடு சென் ரத்தத்தை சிந்தக்கூடிய வலிமை பெற்ற தோழர்களை இந்த நூற்றாண்டு நிறைவு விழாவிலே பாராட்டுவதிலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையும் உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி இன்னைக்கு இந்தியாவிலே எந்த இடத்திலே எவ்வளவு அரசியல் சூழ்நிலை வந்தாலும் அதற்கு உறுதுணையாக மக்களுடைய அது ஆளுகின்ற கட்சியிலே கூட்டணியிலே இருந்தாலும் அங்கே அதிகாரிகளிடத்திலே, மக்களிடத்திலே, அமைச்சர்களிடத்திலே, சட்டமன்ற உறுப்பினரிடத்திலே அந்த கோரிக்கை வலிமையாக வைத்து அங்கே நியாயத்துக்காக போராடக்கூடிய வலிமை செங்கொடியினுடைய தோழருக்கு இருக்கின்றது என்பதை கூறி இந்த விழாவிலே பேசுவதற்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர், அரசு நிகழ்ச்சி மாவட்டத்திலே தொகுதியிலே இருந்த காரணத்தால் நான் இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மீண்டும் நன்றி பாராட்டி, உங்களோடு எந்த போராட்டத்திலும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி துணை நிற்கும், உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.